ஒன் பீஸ் 1106வது சாப்டர் வந்துருச்சு. 1105வது சாப்டர்ல இந்த மாதிரி எக்குகட் ஐலாண்டுக்கு யாரோ வந்திருக்காங்க. அவங்க ஐலாண்டு ஓரத்துல இருக்கிற மரைனோட சிப்பு எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அது யாரு என்னங்கிற கேள்வியோட சாப்டரை முடிச்சிருந்தாங்க. அந்த 1105வது சாப்டர் வந்ததுதான் போதும். ஒரு பக்கம் ஒரு கூட்டம் என்னடான்னா ரெவல்யூஷனரி ஆர்மி தான் வந்திருக்கு, ஒன் ஆஃப் த கோரோஸையை டிஃபீட் பண்றதுக்கான சரியான நேரம் இதுதான்னு டிராகன் வந்திருக்காரு, அவர் தான் சாட்டனை டிஃபீட் பண்ண போறாரு, ஒரு வழியா லூஃபி டிராகனை சந்திக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு கூட்டம் என்னடான்னா சாங்ஸ் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. இன்னொரு கூட்டம் பிளாக் பியர்டு தான் வர்றான் அப்படிங்கிறாங்க. அப்படி இந்த பக்கம் திரும்பி பார்த்தா கிராண்ட் ஃபிளீட் வருதுங்கிறாங்க. சாங்ஸ், ரெவல்யூஷனரி ஆர்மி, கிராண்ட் ஃபிளீட், பிளாக் பியர்டுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது 1106வது சாப்டர் வந்துருச்சு. ஆனா இந்த சாப்டர்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. அது என்னங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த சாப்டரோட பேரு ஆன் யுவர் சைடு. யாரோ மரைன்ஸோட சிப் எல்லாம் உடைச்சிட்டு அந்த ஐலாண்டுக்குள்ள வர பாக்குறாங்க. இதனால மரைன்ஸ் எல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியாம கத்தி கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நிறைய தின்னுட்டு நகர முடியாம ஒரு இடத்துல படுத்து கிடக்கிற லூஃபியை சுத்தி மரைன்ஸ் நிக்கிறாங்க. லூஃபியை பிடிச்சிடலாம்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு லூஃபி பழைய நிலைமைக்கு மாறிடுறான். அது எப்படிரா இவன் சாப்பிட்டது எல்லாத்தையுமே ஒரு செகண்ட்ல டைஜஸ்ட் பண்ணா, இவன்லாம் மனுஷன் தானா, எப்படிதான் இவனை நம்மளால பிடிக்க முடியும், பக்கத்துல போனாலே இவன் நம்மளை கொன்றுவானேன்னு மரைன்ஸ் எல்லாம் பயத்துல இருக்காங்க. ஸ்ட்ராகாட்ஸையும் வேகா பங்கையும் கொல்ல சொல்லி பசிபிஸ்டாவுக்கு ஆர்டர் கொடுத்ததுனால அதுவும் அங்கேயும் இங்கேயும் சுட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் இந்த மரைன் சோல்ஜர்ஸ் எல்லாம் லூஃபியோட கையில சி பிரிசம் ஸ்டோன் கஃப் மாட்டணும் அப்படின்னு பாக்குறாங்க. இந்த சோல்ஜர்ஸால பேஸ் லெவல் லூஃபியோட கையிலேயே கஃப் மாட்ட முடியாது. அப்படி இருக்கும்போது லூஃபி கியர் 5 ஃபார்முக்கு போயிடுறான். ஒரு பக்கம் பசிபிஸ்டாஸ் எல்லாம் அந்த ஐலாண்டு மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் மரைன் ஷிப்ல இருந்தும் அட்டாக் நடந்துகிட்டு இருக்கு. இதனால கொஞ்ச நேரத்துல அந்த ஐலாண்டே அழிஞ்சிரும். அதுக்குள்ள மரைன்ஸ் அங்க இருந்து போகணும், இல்லனா அந்த ஐலாண்டோட சேர்ந்து எல்லாரும் அழிய வேண்டியதுதான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போதே வேகா பங்க், குமா, பாணி, அட்லஸ் இவங்க எல்லாரையும் கூப்பிடுறாரு. சாட்டன் வேற பசிபிஸ்டாவுக்கு குமாவையும் பாணியையும் கொல்ல சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். ஸ்டெல்லா அட்லஸ் கிட்ட பாணி கிட்ட இதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல, உடனே அட்லஸும் பாணி கிட்ட வந்து ஏதோ சொல்றா. உடனே பாணி பசிபிஸ்டாஸ் கிட்ட சொல்றா, இந்த மாதிரி அப்பா எங்களை நீங்க சுடாதீங்க, நாங்க இங்க இருந்து உயிரோட தப்பிச்சு போறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு. உடனே பசிபிஸ்டாஸ் எல்லாமே திடீர்னு மரைன் பக்கம் திரும்பி அவங்கள பார்த்து எய்ம் பண்ண ஆரம்பிச்சிடுது. என்னடா இது திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிடுச்சு அப்படின்னு மரைன்ஸ் எல்லாருமே சாக்ல இருக்காங்க. சாட்டனுக்கு ஒண்ணுமே புரியல. பசிபிஸ்டாஸ் எல்லாமே பாணி சொல்றத கேட்டுட்டு மரைன்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுது. அப்போதான் வேகா பங்க் சொல்றாரு, பாணி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன்னோட அப்பாவோட கையிலேயே நீ இறந்து போயிடுவையோ, உன்னோட அப்பாவே உன்னை கொன்றுவாரோ அப்படிங்கிற பயமும் கவலையும் எனக்கு இருந்தது. அது என்ன தூங்க விடாம பண்ணிக்கிட்டே இருந்தது. அதனாலதான் இந்த பசிபிஸ்டாஸ் எல்லாமே நீ ஆர்டர் பண்ண அதை ஒபே பண்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ண. இதை நான் பண்ணதுனால எனக்கு என்ன நடக்குங்கிறதும் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் பண்ணன்னு வேகா பங்க் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே இதை கேட்டு கடுப்பான சாட்டன், துரோகம் பண்ணிட்டல, எங்களுக்கு துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு சொல்லி வேகா பங்க அட்டாக் பண்றான். அதாவது இது வரைக்கும் இந்த பசிபிஸ்டாஸை ஆர்டர் பண்ற அந்த ஹைரார்கில நம்பர் 1ல இருக்கிறது கோரோசே தான் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இல்ல, இப்போ நம்பர் 1ல இருக்கிறது பாணி தான் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. அந்த கோவத்துல தான் சாட்டன் வேகா பங்க அட்டாக் பண்ணிட்டான். வேகா பங்க அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாம இவங்க எல்லாரையும் எலிமினேட் பண்ணு கிசாரு அப்படின்னு கிசாருவுக்கும் ஆர்டர் போடுறான் சாட்டன். உடனே கிசாரு குமாவையும் போனியையும் ஒரே நேரத்துல கொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அப்போதான் உடனே லூஃபி சிரிச்சுக்கிட்டே வந்து கிசருவை பஞ்ச் பண்றான். பேக்ரவுண்ட்ல ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் சவுண்ட் வேற கேக்குது. பாணியும் இப்போதான் முதல் முறையா கியர் 5 லூஃபியை பாக்குறா. அதனால அவளுக்கு ஒரே அதிர்ச்சி, என்னடா இது ஸ்ட்ராகாட் இப்படி இருக்கான் அப்படின்னு. பசிபிஸ்டாஸ் எல்லாமே தொடர்ந்து மரைன்ஸை அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு. இதனால மரைன்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னொரு பக்கம் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் சவுண்டை கேட்டுட்டு அங்க இருந்த அந்த பெரிய ஏன்சியன்ட் ரோபாட் மெதுவா நகர ஆரம்பிக்குது. ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் சவுண்டை கேட்ட பாணிக்கு இந்த சவுண்டை பத்தி குமா சொன்னது ஞாபகத்துக்கு வருது. சன்காடு நீக்கா எப்பவுமே ஒரு ரிதத்தோட சிரிச்சுக்கிட்டே தான் வருவாரு அப்படின்னு குமா சொல்லியிருப்பாரு. இந்த ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன் சவுண்டை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. ஆனா அந்த சவுண்டு எதுக்கு இப்போ வருது அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் புரியாம பாத்துக்கிட்டு இருப்பா பாணி. இதை கவனிச்ச வேகா பங்கும், உனக்கு ஒன்னும் புரியல பாணி, நேரடியா பாக்குற வரைக்கும் எனக்கும் அப்படிதான் இருந்தது. குமா எப்பவுமே ஸ்ட்ராகாட் லூஃபியை கவனிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அந்த ஸ்ட்ராகாட் லூஃபி தான் சன்காடு நீக்கா. குமா சொன்னது சரிதான். பஸ்டர் கால் ஒன்னும் சன்காடு நீக்காவுக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது. உலகம் முழுக்க இந்த சன்காடு நீக்காவோட வருகைக்காக தான் பல 100 வருடங்களா மக்கள் எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வேகா பங்கு இந்த விஷயம் எல்லாத்தையுமே பாணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இதே நேரத்தில் ஐலாண்டோட நார்த் ஈஸ்ட் பக்கம் இருக்கிற மரைன்ஸ் டெண்டன் முசி மூலமா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இந்த பக்கம் ஒரு பெரிய கப்பல் வந்திருக்கு, அந்த கப்பல்ல இருக்கிறவங்க வேற யாரும் கிடையாது, அவங்க 100 வருடங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சந்தேகமே கிடையாது, அவங்க தான். ஆனா அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல, தொடர்ந்து நிறுத்தாம மரைன் ஷிப் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க மரைன்ஸ். அப்போ ஒரு மரைன் கத்திக்கிட்டு இருக்கான், அவங்க நம்ம பக்கம் தான் வராங்க, ஷூட் பண்ணுங்க. டே ஜெயின்ஸ், நீங்க ஏன்டா இங்க வந்தீங்க அப்படின்னு. அப்போதான் அங்க வந்தது யாருங்கிறத நமக்கு காட்டுறாங்க. நம்ம எதுக்காக இங்க வந்தோம்னு அவங்க கேக்குறாங்க டோரின்னு புரோகி சொல்ல, இந்த உலகத்துல ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை நிறுத்த முடியுங்கிறது இவங்களுக்கு தெரியாதான்னு டோரி சொல்றாப்ல. இது எமர்ஜென்சி, ஜெயண்ட் பைரேட்ஸ் இங்க வந்திருக்காங்கன்னு மரைன்ஸ் எல்லாம் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க இங்க ஸ்ட்ராகாட்டை பிக்கப் பண்றதுக்காக வந்தோம். லூஃபிய ஸ்ட்ராகாட் லூஃபின்னு கூப்பிடணுமா இல்ல சன்கார்டு நிக்கான்னு கூப்பிடணுமான்னு சொல்ல வராங்க. அதோட இந்த சாப்டரும் முடியுது. 1105வது சாப்டர் வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய காரணங்கள் சொல்லி இவங்க தான் இங்க வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா. ரெவல்யூஷனரி ஆர்மி, கிராண்ட் ஃபிளீட், பிளாக் பியர்டு, இந்த 3ல யாராவது ஒருத்தவங்க தான் வருவாங்க அப்படின்னு நான் நம்பினேன். சாங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் நான் நினைச்சேன். கேசுவலா மரிஜோவாக்குள்ள போயிட்டு கோரோசே கிட்ட பேசிட்டு வந்த சாங்ஸ் எக்குகட் ஐலாண்டுக்கு வந்து ஒன் ஆஃப் த கோரோசையை டிஃபீட் பண்றதுக்கு ஸ்ட்ராகாட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படிங்கிறத என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. அதனாலதான் சாங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மின்னு நான் நினைச்சேன். ஆனா என்னதான் டோரியும் புரோகியும் ஸ்ட்ராகாட்ஸோட ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் அவங்க இங்க வந்ததுக்கு சாங்ஸ் ஒரு காரணமா இருப்பானோன்னு எனக்கு தோணுது. ஸ்ட்ராகாட்ஸை கூப்பிட்டு வர சொல்லி புரோகியையும் டோரியையும் அனுப்பி விட்டதே சாங்ஸா கூட இருக்கலாம். சாங்ஸை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிற வரைக்கும் எனக்கு சாங்ஸ் மேல இருக்கிற சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக சாங்ஸை எனக்கு பிடிக்காதுன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர்ஸ்ல ஒருத்தன் தான் சாங்ஸ். ஆனா அந்த மரிஜோவா சம்பவத்துல இருந்து என்னால சாங்ஸை நம்பவே முடியல. எப்ப வேணா வில்லனா மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சாங்ஸ் வில்லனா மாறாம நல்லவனாவே இருந்தா நல்லா இருக்கும்னு தான் எனக்கும் ஆசை. பாப்போம். ரெவல்யூஷனரி ஆர்மி, கிராண்ட் ஃபிளீட்டு, பிளாக் பியர்டு, இவங்க 3 பேர்ல அதிகபட்சமா வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அது பிளாக் பியர்டுக்கு தான். ஆனா நம்ம எதிர்பார்க்காத விதமா டோரியும் புரோகியும் வந்திருக்காங்க. இதனால ஒரு சிலர் டிசப்பாயிண்ட் ஆகுறதையும் என்னால பார்க்க முடிஞ்சது. ஒரு சிலருக்கு ரெவல்யூஷனரி ஆர்மி வரணும், டிராகனோட பவர் என்னங்கிறது நமக்கு தெரியணுங்கிறது ஆசையா இருந்தது. அது நடக்கலங்கவும் அவங்களுக்கு ஒரு கோவம், ஓடாவையும் ஒன் பீஸையும் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அதை பத்தியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு சந்தோஷம்தான் டோரியும் புரோகியும் வந்தது. இத்தனை வருஷம் கழிச்சு டோரியன் புரோகி ஸ்ட்ராகாட்ஸோட ரீயூனியனை பாக்குறதுக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில சாப்டர்ஸ்ல இந்த எக்குகட் ஐலாண்ட் ஆர்க் முடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒன் பீஸ் ஆர்க்ஸ்லயே இந்த எக்குகட் ஐலாண்ட் ஆர்க் தான் நம்பர் 1ன்னு சொல்றாங்க நிறைய பேர். எனக்குமே எக்குகட் ஐலாண்டு தான் நம்பர் 1ன்னு தோணுது. ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் இதுல நடந்திருக்கு இது வரைக்கும். நீங்க ஒன் பீஸோட ஆர்க்ல எந்த ஆர்க் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, எது நம்பர் 1ங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.